மனசுல இருக்கிற விஷயங்களை தான் தாவீது கூட இந்த சங்கீத பகுதியில எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறப்போ ஒரு சின்ன பிராக்கெட்ல ஒரு சின்ன விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. துயரப்படுகிறவர்களின் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாக்குலத்தை தெரியப்படுத்தும் விண்ணப்பம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. பல முறை நம்ம என்ன செய்யறோம்? துயரப்பட்டு நிக்கிறோம், பலமுறை வியாக்குலப்பட்டு நிக்கிறோம், பலமுறை நம்ம துக்கப்படுகிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய மனசுலாம் வேதனையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல கூட தாவீது ராஜா யாரைத்தான் தேடி வந்திருக்கிறாரு? தன்னுடைய தகப்பனான ஆண்டவரை மாத்திரம் தேடி வந்திருக்கிறார். அவரை தேடி வருகிறவர்களுக்குத்தான் நித்திய ஜீவன் உண்டு அப்படின்றதுனாலதான் அவர் யாரை தேடி வர்றாரு? ஆண்டவரை தேடி வர்றாரு. ஆண்டவரே, நான் எவ்வளவு துக்கப்படுறேன் பாருங்க, ஆண்டவரே நான் எவ்வளவு துயரப்படுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல எல்லாவற்றையும் அவர் ஊற்றுறாரு. கடைசி இருக்கிற சங்கீத பகுதி, இந்த பகுதியிலேயே கடைசி இருக்கிற வசனங்களை வாசிக்கிறப்ப நமக்கு தெரிய வருது, நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறாருன்னு. ஏன்னா அவர் விடுதலை பெற்றவர்களாக அந்த இடத்துல எழுதப்பட்டு வார்த்தைகளை வாசிக்கிறப்ப நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு முடிவுரை போல எழுதி வச்சிருக்கிறார். நிறைய துக்கப்படுறோம், நிறைய துன்பப்படுறோம், ஆனா யாரை தேடி ஓடி வர்றோம்? கர்த்தரை தேடி ஓடி வர்றோம். அப்படி ஓடி வர்றப்ப நமக்கு என்ன முடிவுரை கிடைக்குது? நம்மளுடைய துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைத்து ஆண்டவர் என்ன செஞ்சிடுறாரு? நம்மளுடைய துன்பங்கள்ல இருந்து நம்மளை விடுதலை செய்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்துடுறாரு. அதோடைய நிச்சயத்தையும் கொடுத்துடுறாரு. இப்ப அந்த நிச்சயம் நம்ம பெற்றவர்களா இருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா, சீயோனில் வாசம் செய்யறதுக்குரிய அனுமதியும் நமக்கு கிடைச்சிருது. பரலோக ராஜ்யத்துக்குரிய அனுமதி சீட்டு நமக்கு கிடைச்சிருது. அந்த அனுமதி சீட்டுக்காகத்தான் கிறிஸ்தவரா இருக்கிற நாம என்ன செய்யறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்திருங்க, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யணும், இன்னும் நீதி செய்து கொண்டே இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்மள கடைசி வரைக்கும் நிலைன்னு இருக்கிறவன் தான் நித்திய ஜீவனை பெற முடியும். அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறோம்? ஆண்டவரிடத்துல போராடி போராடி அந்த நித்திய ஜீவனுக்காகவே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிச்சயமா ஒரு நாள் நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். அந்த நாள்ல ஆண்டவருடைய ராஜ்யம் நிற்கும், புதிய பூமியும் புதிய வானமும் தோன்றும்னு சொல்லி பைபிள்ல எழுதப்பட்டு வெளிப்படுத்தின விஷயத்தை வாசிக்கிறப்ப நமக்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரியும். என்னது? எப்பயுமே ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக ஒரு எருசலேம் நான் ஒரு பெரிய ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாரும் அங்க வந்து என் கூட இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு வேற ஆசை எல்லாம் கிடையாதுங்க. இந்த பூமியில நம்ம இருக்கிறப்ப ரொம்ப சௌந்தரியமா இருக்கணும், இது நம்மளுடைய ஆசையில ஒண்ணு இல்லைன்னு சொல்லலை. நிறையா சம்பத்தோட இருக்கணும், நிறைய நகை போடணும், நல்ல சாரி கட்டிக்கணும், நல்ல விருந்தினரை உபசரிக்கிறப்ப ரொம்ப சூப்பரா உபசரிக்கணும், அந்த அளவு செல்வாக்கு நம்மகிட்ட இருக்கணும். இதெல்லாம் நித்தியமான வாழ்க்கைக்குரிய ஆரம்ப கட்டம் தான். நித்தியமான வாழ்க்கைக்கு இருக்கிறவனுக்கு இதெல்லாம் இருக்காதுன்னு இல்லை. நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு என்ன இருக்கும்? இம்மையிலே ஆசீர்வாதம் இருக்கும், மறுமையிலே ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ மறுமைக்குரிய நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா அதுக்கு சாட்சியம் என்னதுதான்? இம்மையில நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது மாத்திரம்தான். இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள். ஆகவே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி அவரிடத்துல ஆறுதல் பெற்றுக்கொள்றாங்க, அவரிடத்துல இருந்து தேறுதல் பெற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு உறுதி இருக்கு. என்னது? நித்திய ஜீவனின் உறுதி. நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டுன்ற ஒரு பெரிய உறுதியை ஆண்டவர் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறதுனால தான் நம்மளால என்ன செய்ய முடியுது? ரொம்ப சந்தோஷமா கர்த்தருக்குள் நித்திய மகிழ்ச்சியோட நம்ம வாழ முடியும். நிச்சயமாக அப்படி ஒரு மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கர்த்தரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும், சரண்டர் கொடுக்கணும். ஆண்டவரே என் பாவங்களை போக்கி ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவனின் அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு நம்மளை ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல அப்படியாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். இன்னுமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய நிச்சயத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம்.